திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தகுதியான போட்டியாளர்கள் இல்லை என முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் தமிழ்நாடு தலை குனியாது என்ற தலைப்பில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் இவ்வாறு தெரிவித்தார். இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் 5 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் ஆற்றிய பல்வேறு திட்டங்கள் நாட்டு மக்களுக்கு நன்மை வைக்கின்ற திட்டங்களாக அவருடைய திருக்கரங்கள் நேரடியாக கிடைக்க செய்கின்ற ஆட்சியை தளபதி அவர்கள் 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாடு போட்டுகின்ற நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆகவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் தளபதி அவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த அரசியல் கட்சியும் போட்டியிடக்கூடிய தகுதி இல்லை என்பதுதான் போட்டிங்கிறது. தளபதி பார்த்தீங்கன்னா அவர் வந்து திமுகவுக்கும் நெல்லிக்கும் தான் போட்டின்னு சொல்லியிருக்காங்க. பேரளவுக்கு தான் போட்டி, அது பேரளவு தான் போட்டி. ஆனால் தகுதியான போட்டியாளர்கள் யாருமே இல்லை என்பதுதான் நாட்டு மக்களுடைய கருத்தாக இருக்குது. ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கே போயிருக்கீங்க, வரவேற்பு எப்படி தருங்க? வரவேற்பு எப்படி இருக்கு? அதிமுக இருந்து திமுக போனது. அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்திலிருந்து நான் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணையங்கள் குறித்து நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அந்த மகிழ்ச்சியை நாட்டு மக்களும் என் மீது காட்டிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அதிமுக என்ற இயக்கமே இல்லாத சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது.